இன்றைக்கி இந்த பிஸ்கட்டும் ஸ்லைஸுமா இல்லை நானா அப்படிங்கிறத ஒரு கை பார்க்கலாம். வாங்க. ஸ்லைஸ் 600 ரூபாய் முடிஞ்சிச்சு. 5 பேக்கெட் முடிஞ்சிச்சு. வயலில் ஒரு குட்டி நாய்க்குட்டி இருக்குது. அவனுக்கு தராமல் சாப்பிட்றேன்னா நான் கத்திக்கிட்டே இருக்கேன். தொழில்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் வந்து சாப்பாடு டேஸ்ட் பார்க்காம, அதாவது வாரம் ஃபுல்லாக ஒரே மாதிரி சாப்பாடு டேஸ்ட் பார்க்குற வீடியோ மாதிரி இல்லாமல் இந்த வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது வாரத்தில் வந்து ரெண்டு வீடியோ இல்லை ஒரு வீடியோவில் 2 வீடியோ வந்து கொஞ்சம் ஃபுட் சேலஞ்ச், அதாவது எவ்வளோ நேரத்தில் ஒரு சாப்பாடை சாப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் வந்து மேக் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி வந்து பிஸ்கட்டு, க்ரீம் பிஸ்கட் ஒரு 12 பாக்கெட்டு ப்ளஸ்ஸு 1/2 லிட்டர் ஸ்லைஸு வாங்கி வச்சுருக்கேன். அதை எவ்வளோ நேரத்தில் சாப்பிட்றேன் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ. பிஸ்கட் வந்து க்ரீம் பிஸ்கட்டு நேற்று ஒரு பேக்கரியில் அப்படியே ஒரு பாக்கெட் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்தேன். இதில் வந்து 12 பிஸ்கட் இருக்குது, ப்ளஸ்ஸு 1/2 லிட்டர் ஸ்லைஸு வாங்கியிருக்கேன். இதை வந்து எவ்வளோ நேரத்தில் சாப்பிட்றேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிஸ்கட்டு ஒவ்வொரு பிஸ்கட் பாக்கெட்டு வேறு 20% அதிகமாக இருக்காமா. எப்படி இருக்குன்னு சாப்பிட்லாம். இன்றைக்கி இந்த பிஸ்கட்டும் ஸ்லைஸுமா இல்லை நானா அப்படிங்கிறத ஒரு கை பார்க்கலாம். அவங்க பிஸ்கட் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஸ்லைஸு இது 1/2 லிட்டர்னு நினச்சேன், 600 ml. இப்போ தான் பார்க்குறேன் நான். வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் முடியுமா இல்லையா அப்படின்ட்டு. இதை நான் இப்போ ஓரமாக வச்சுக்கிறேன். சரி, பக்கத்தில் இருக்கட்டும். ஃபஸ்ட் பிஸ்கட்டு ஸ்டார்ட் பண்ணாங்களா? ஸ்டார்ட் பண்ணலாம். இது பிரித்து சாப்பிட்றது தான் டைமு, சேர்த்து தான் நாங்கள் சாப்பிடுவோம். ரிமோட் இருக்குது. வேகமெல்லாம் சாப்பிட முடியாது போல், கண்ணெலாம் கலங்குது. மெதுவாக தான் சாப்பிடணும் போல். பிஸ்கட்டை திருப்பி வச்சுட்டாங்க. பாருங்க, பாக்கெட் தான் முடிஞ்சிருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவோம். இவ்வளோ இருக்குது பார்த்துக்கங்க. இது 3வது பிஸ்கட் பாக்கெட்டு.
3வது பாக்கெட்டில் லாஸ்ட் பிஸ்கட்டு 5 பாக்கெட் தான் சாப்பிட முடிய மாட்டேங்குது. பார்க்கலாம் எவ்வளோ சாப்பிடலாம் அப்படின்ட்டு. நாலாவது பிஸ்கட் எடுத்துருக்கேன். காரம் சாப்பாடுனா கூட அதிகமாக சாப்பிட்லாம். ஆனால் அந்த இனிப்புங்கிறது கொஞ்சத்துக்கு மேலே தித்திக்கும், அதிகமாக சாப்பிட முடியல. அப்புறம் வயலில் ஒரு குட்டி நாய்க்குட்டி இருக்குது. அவனுக்கு தராமல் சாப்பிட்றேன்னா கத்திக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு 2 தனியாக வாங்கிட்டு வந்து போட்டாச்சு. அது 10 நிமிஷம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் கேட்குறான். இது 2 பிஸ்கட்டாக ஒன்றா சாப்பிட்லான்னு பார்த்தேன். ஆனால் அவளை சாப்பிட முடியாததுக்கு ஒரு பிஸ்கட்டே 2ஆக பிடிச்சி சாப்பிட்டுருக்கேன். அதிகமாக சாப்பிட முடியாது, இது தொண்டையில் அடைக்கும். அதனால் நாலாவது பிஸ்கட் முடிஞ்சிச்சு. அடுத்து 5. அஞ்சு முடிஞ்சு அதெல்லாம் முடிய மாட்டேங்குது. ரெண்டு 5 பாக்கெட் முடிஞ்சிருக்கு. இன்னும் 7 பாக்கெட் இருக்கு. இனிப்பு கண்டிப்பாக சாப்பிடவும் திட்டிக்குது. தகட்டுருப்பாங்கல்ல, தகட்டுது.
அதாவது பைட் முடிஞ்சிருக்கு. ரைஸ் 600 ml முடிஞ்சிச்சு. பன்னெண்டு 6 முடிஞ்சு 6 பேலன்ஸ் இருக்கு. அவ்வளோதான், நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் யாராச்சும் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.